அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது. நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த வீடியோ பார்க்கறது மூலமா மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். 2025 மிதுன ராசிக்காரங்க படும் கஷ்டங்கள் சொல்லி மீள முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 6 வருஷமா கண்டக சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் தாண்டி வந்தவர்களுக்கு குரு பகவான் வாழ்க்கையில பெரிய சோதனையை கொடுத்திருப்பார். உறவுகளால ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகம். மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு தனித்துவமா வாழறதே பெரிய விஷயம். தனியா வாழ்ந்துடலாமா? சுத்தி நம்பிக்கை துரோகங்கள் அதிகம் இருக்கு, பச்சோந்திகள் தான் அதிகமா இருக்காங்கன்னு மனசுல புலம்பாத நாளே கிடையாது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய மனம் சொட்ட சொட்ட சுரண்டி தின்ற கூட்டம் தான் அதிகம். ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்னா, மிதுன ராசிக்காரங்க அளவுக்கு பட்ட கஷ்டமும் வலியும் வேதனைகளும் வேற யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ தன்னுடைய உழைப்பை சுரண்டி தின்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் வேஸ்ட் பண்றவங்க யாருன்னா வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பார்ட்னர்ஸா தான் இருப்பாங்க, நம்ம கூட இருக்கவங்களா தான் இருப்பாங்க. லைஃப்ல நம்ம வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் மாறும். நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு காலத்தை கடத்தினது தான் மிச்சமே தவிர, காலமும் நேரமும் வீணானதே தவிர வாழ்க்கை மாறி இருக்காது. எவ்வளவு திருமணம் செஞ்சாலும் தோல்வி, காதல் தோல்வி. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி திரும்ப நம்ம அவமானப்படுறோமே தவிர, சாரிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு மோசமான நிலைகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறத ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களும் அனுபவிச்சிருப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் கேட்காத சாரியே கிடையாது. அவ்வளவு சாரி கேட்டும் பலன் இல்லை. காரணம், திருமண உறவுகள் அவங்கள காயப்படுத்தி இருக்கும். வீட்டில் பார்த்து கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது லேட்டா தெரியும் போது வலிக்கும் பாருங்க. தனக்கு 2 குழந்தைகள் பிறந்து 10 வருஷமா வாழ்க்கைய வாழ்ந்து அந்த வாழ்க்கைய ஏமாந்திருக்கும் அப்படின்னு தெரியும் போது வலி வேதனை எப்படி இருக்கும் சொல்லுங்க. யாரை நம்பி வாழறோம், யாருக்காக வாழறோம், எதுக்காக திருமணம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேற எந்த மனுஷனுக்கும் ஏற்படக்கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கையில 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று அன்பு, இன்னொன்னு நேர்மை. இது 2மே இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை எதுக்கு சொல்லுங்க? நம்ம அன்பை வச்சு அன்பால ஏமாறந்தோம், அன்பை கொடுத்து நம்பிக்கை துரோகத்தை தான் பார்த்தோம். பிறருடைய சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையை அடமானம் வைக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குது. பத்தாத குறைக்கு இந்த கோச்சாரம் தசாபுத்தி எல்லாம் ரொம்ப மாற்றத்தை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராம திடீர்னு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு 3ஆம் நபர்களுடைய தலையீடு திடீர்னு குடும்ப வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏற்கனவே நடந்த விஷயங்களை பத்தி யோசிக்கவே கூடாது. இனி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நடந்த விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில புத்திசாலி. மிதுனராசிக்காரர்கள் இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெஸ்டா இருக்கும், உதவிகரமா இருக்கும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க சுயஜாதகத்துல சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க 12ஆம் வீட்டு அதிபதி, உங்க 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி, உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்க உங்க சுயஜாதகத்துல அப்படின்னா திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி காதலில் விழறீங்கன்னா கவனமா இருங்க. நம்பி இவங்க தான் நம்ம லைஃப், இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நம்ம வாழ்க்கை துணிஞ்சு இவங்களை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு பயணிச்சுட்டு திரும்ப ரிவர்ஸ்ல வராதீங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா. அதே மாதிரி
சுக்கிரனுக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கும் பட்சத்துல வேற எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லைன்னா நீங்க கல்யாணம் செய்யக்கூடிய கணவனையோ மனைவியையோ அவங்க ஜாதகத்தையும் சரி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே அவங்க உங்களை பிடிச்சுதான் கல்யாணம் பண்றாங்களா, உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாம கல்யாணம் பண்ணாதீங்க. அடுத்து மூன்றாவது விஷயம் என்னன்னா, சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி அஃபேர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சுக்கிர தசால கேது புத்தி, கேது தசால சுக்கிர புத்தி நடக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க ஒரிஜினலா நண்பகத்தன்மையா இருக்காங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் விஷயம், சுக்கிரன் செவ்வாய் கேது இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது 2 கிரகங்கள் கோச்சாரத்திலேயோ சுயஜாதகத்திலேயோ 11ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்துல உங்க திருமண வாழ்க்கை தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம், ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரிகாரம் செஞ்சுட்டு திருமணம் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த திருமணம் 2ஆம் திருமணமா நடந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி டைரக்டா செவ்வாய்க்கு உச்சம் பெற்று கேதுவுடைய பார்வையோ சுக்கிரனுடைய காம்பினேஷன் பார்வையோ கிடைக்கும் போது மறைமுக வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்கும். நமக்கே தெரியாம ஒரு நபருடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகலாம். இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. கடைசி முக்கியமான விஷயம், இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்குன்னே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 2ஆம் திருமணம்ங்கிறது ஒண்ணு தேவையா பாசிபிலிட்டியா அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு இப்ப லக்னத்துல இருக்கார். 11ல இருக்கும்போது கூட தேவைங்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஆனா இப்ப லக்னத்துல இருக்கும்போது செலவுகள் சற்று அதிகமா இருக்கும், நம்பிக்கை துரோகங்கள் அதிகமா இருக்கும், வாழ்க்கை சற்று நரகமா இருக்கும். அதனால இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா உங்க பணத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்க அழகுக்காக இருக்கலாம். கண்டிப்பா உண்மையான ஒரு பாசத்துக்காக இருக்காது. உண்மையான பாசம் உடையவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, உங்க பிரச்சனைய சரி பண்ணுவாங்க. உங்க பிரச்சனைய சரி பண்ணாம உங்க பணத்துக்கும் உங்க அன்புக்கும் ஏங்குறவங்களை நம்பாதீங்க. அவங்க தப்பே செஞ்சாலும் சரி உண்மைய பேசுறாங்களான்னு பாருங்க. உண்மைய பேசுனாங்கன்னா ஒத்துப்போங்க. அடுத்து 3வது விஷயம், முக்கியமான விஷயம், வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு அவங்க சுய ஜாதகத்துல இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார், செவ்வாய் இருக்கார், இந்த கிரகங்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கு, சுக்கிர தசாவோ சுக்கிர புத்தியோ நடக்குதுன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு கண்டிப்பா விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 8 பொருத்தம் இருக்கு, கல்யாணம் ஆனா விவாகரத்து ஆகாது, கல்யாணம் பண்ணா 2ஆம் திருமணம் ஆகாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. மனப்பொருத்தம் இருக்காங்கிற முக்கியமான பொருத்தத்தை பாருங்க. மனப்பொருத்தம் இல்லாம திருமணம் செய்யாதீங்க. ஜாதக பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, மனப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, சகோதர சகோதரிகள், இல்ல நம்ம பசங்களுக்காக வாழ முடியாது, நமக்காக வாழணும். இவ்வளோ நாள் எல்லா அசிங்கத்தையும் பொறுத்துட்டு நம்ம வாழணும். நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க எதுக்காக வாழறாங்கன்னா சொசைட்டிக்காக தான் வாழறாங்க, அம்மா அப்பாக்காக வாழறாங்க, இல்ல நம்ம குழந்தைங்களுக்காக வாழறாங்க. தவறுங்கிறத தெரிஞ்சும் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். பணம் இல்ல, அன்பு இல்ல, ஏன் ஒரு பண்பு கூட இல்லைன்னாலும் தன்னுடைய வாழ்க்கைய தடம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வாழறவங்க மிதுன ராசிக்காரங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்கிற நீதியை கடைபிடிக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அப்படி நீங்க தெரியாதனமா விருச்சக ராசியையோ மகர ராசியையோ திருமணம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரலாம். சோ ரொம்ப கவனமா திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்க. திருமண வாழ்க்கையை சூஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறது பிரச்சனை இல்ல, அன்புக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்களா உங்க ஆப்போசிட் பர்சன் அப்படிங்கறத கவனமா தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம் செஞ்சு குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.